கடவுள் கேப்டன் அவர்களை வணங்கி அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. கொடி எல்லாத்தையும் நம்பி நல்லது பண்ற முரட்டு பையன். அன்பு தனக்கு என்ன வேணுமோ அது எப்படியாவது சாதிக்கிற புத்திசாலி. இப்ப முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்னா சேர்ந்த மொத்த உருவமா நிக்கிறாமா. திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி ரெடிஸில் இருக்கேன். நான் வந்து விஜயண்ணா ரசிகர். அவர் நம்ம ரெடிஸ் அலமாதி சைடு ரெசார்ட்டுக்கு வரும்போது நான் அவரை பார்க்கலான்னு போனேன். அப்போ போகிறப்போ எல்லாருமே என்னை சேர்ந்து தள்ளி விட்டாங்க. அவரோட பிரச்சார வண்டி ஃப்ரண்ட் வீலில் மேலே கால் எலும்பு உடஞ்சிச்சு. அவர் பார்க்கலான்னு இறங்கினாரு. யாருமே அவரை பார்க்க விடல. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு சொந்தம் ஒன்று இருக்குது. நான் ஆட்டோ டிரைவரு. ஆட்டோ ஓட்டேன். எனக்கு டெய்லி போனாங்க. எனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் 2 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரம் உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வயசு ஒன்று இருக்குது. என் பொண்ணு இன்னைக்கு விதவையாக இருக்குது. வீட்டில் நான் தான் வச்சுருக்கேன். அந்த என் பொண்ணுக்கு சொல்லுது, அண்ணா அப்பா உங்ககிட்ட நின்னதுலேருந்து வேலை சரியா இல்லை, வட்டிக்கு வாங்கி தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறோம் நீங்கள் அப்படி சொல்லும்போது ஒரு மனசில் குத்தணுமா இல்லையா சார்? இந்த வார்த்தை என் பொண்ணு சொல்லுது அப்படின்னாரு. அவ்வளோதான். பத்திரிக்கை வாங்கி வச்சார். சர்க்கார் படம் ஷூட்டிங், கோவலன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங். சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போ நான் முருகதாஸோடைய அசிஸ்டண்ட்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட இல்லை, பர்சனல் இல்லை. அப்போ அதான் என் படத்தை தான் நீ வேலை செய்யிட்டார்ல. அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, சார் நம்ம பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னோன்னே என் பொண்ணு என் பையன் பத்திரிக்கை எடுத்துகிட்டு பைக்கில் வராங்க. இவர் பிரேக்குன்னு விட்டோடனே சாப்பிடாம வெயிட் பண்ணுறாரு. எங்கே அவன் பையன் வந்துட்டானா என்ன கேட்டார். சார் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா மேலே உள்ளே போனோம். நடந்துக்கிட்டு இருக்கு. நேரம் இதுக்காக வெயிட் பண்ணுறாரு பத்திரிக்கை. சரி ஏதோ பண்ணுவார் போட்டு நான் என்ன மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்ம கூட அவர்கிட்ட கூட இல்லையே வேணும் கொண்டு போய் பத்திரிக்கை வச்சு என் பொண்ணு சொல்லுது, சார் என் பொண்ணு இன்னைக்கு விதவையாக இருக்குது. வீட்டில் நான் தான் வச்சுருக்கேன். புருஷனில் விதவையாக இருக்குது. அது அவருக்கு தெரியும். அது எதையும் கண்டுக்க மாட்டார். மற்றவங்க இது எதுவும் கண்டுக்க மாட்டார். கொண்டு போய் பத்திரிக்கை வச்சு என் பையனை கொடுத்து அப்பா என் பொண்ணுக்கு சொல்லுது, அண்ணா அப்பா உங்ககிட்ட நின்னதுலேருந்து வேலை சரியா இல்லை, வட்டிக்கு வாங்கி தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறோம் நீங்கள் அப்படி சொல்லும்போது ஒரு மனசில் குத்தணுமா இல்லையா சார்? இந்த வார்த்தை என் பொண்ணு சொல்லுது அப்படின்னாரு. அவ்வளோதான். பத்திரிக்கை வாங்கி வச்சார். கல்யாணத்துக்கும் வரல. எந்த விதமான செய்தி. ராம் சார் தான் ஒரு பர்சனல் மேனேஜர். ராம் சாரை கேட்டேன், எப்பா தம்பி நான் எத்தனை தரம் ஞாபகப்படுத்திட்டேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ கம்முன்னு இருங்கன்ட்டாரு. அவங்க அப்பாவை கொண்டு போய் பத்திரிக்கை வச்சேன். அவர் ஆபீஸ் பாய் கிட்ட 2000 கொடுத்து அனுப்பிச்சார். ராமு சார் 5000 மொய் வச்சாரு. அவங்க அப்பா 2000 மொய் வச்சாரு. என்னங்க இவ்வளவு காலமா நீங்க 10 ஆண்டுகளா அவர் நெருக்கமா இருந்திருக்கீங்க? நெருக்கமானடா ஓடுவோம் சார். அதான் ஒரு உணவு பரிமாறுறது அப்படிங்கிறதே அது வேலை கிடையாது. அது ஒரு என்ன சொல்ற ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது சாப்பிட வைக்கிறது பசியார மூவி சார். ஃபர்ஸ்ட் இவரை வச்சு படம் எடுக்கிறாங்க, குருவி படம். அதுல சேலத்துல கல் உடைக்கிற இடத்துல ஷூட்டிங். கல்லுல வேறுதான நான் இவருக்கு ஜூஸ் கொண்டுட்டு ஓடுறேன். ஹீரோவுக்கு மூடி ஜூஸ் எடுத்து அந்த கல் ஓடுறேன். கல் எனக்கு குத்திருச்சு, பேத்துக்குச்சு. அதெல்லாம் என்ன எதெல்லாம் அவருக்கு தெரியாது. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சா போச்சா வச்சு யோசிப்பாரு. இப்போ இதெல்லாம் நான் பண்ணமா, வேணும்னு பொய் சொல்றானா? பொய் சொல்லணும் அவசியம் எனக்கு இல்லை சார். நடந்த மேட்டர் சொல்றேன். கல் குத்தி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. கட்டு போட்டு ஆஸ்பத்திரி உடனே கார் கொடுத்து அனுப்பிச்சாங்க. செம்பகமூர்த்தின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரும் உதயநிதி சார் இன்னைக்கு துணை முதல்வர் 10,000 எனக்கு தட்டி கொடுத்து 10,000 கொடுத்து வச்சுக்க. அதாவது இந்த தற்குறி வெற்றி கழகத்தோட தலைவரின் தற்குறிகள், சில தற்குறி அது வீடியோ போட்டிருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. அதாவது அந்த தற்கொலை பயல்களுக்கு என்ன நடக்குது என்னங்கிறது புரியுமா புரியாதானே தெரியல. புரியுதுங்களா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்று பாடல் வடிகருக்கு இலக்கணமாக வாழ்ந்து மறைந்த, மக்கள் மனதில் இன்றளவும் எல்லோரிடம் போற்றக்கூடிய மக்கள் திலகம் டாக்டர் பொன்மனச்செல்வர் எம்ஜிஆர் அவர்களையும், அவர் பாடல் வரிகள் இன்னொன்று இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்,
இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு இணக்கமாக வாழ்ந்து முடிந்த நம்முடைய எல்லோரும் மனதிலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களையும் ஒரு 2 வீடியோ மிங்கிள் பண்ணி இந்த தற்குறி கழகம் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கான். அதாவது அவனுக்கெல்லாம் மூளை இருக்குமா, இல்ல சோத்தை திங்கிறானுங்களா, இல்ல சோத்துக்கு பதிலா வேற எதையாவது தின்னுட்டு வாழ்றானுங்களா, உயிர் வாழ்றானோன்னு தெரியல. இவங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு நம்ம இருந்தா கூட ஏதாவது ஒரு வீடியோ கண்ணில் படும்போது அதுக்கு பதில் கொடுக்காம நம்மளால இருக்க முடியல. கம்பல்சரி அதுக்கு பதில் கொடுத்தாகணும். ஏன்னா இந்த நாயகப்படுத்துற பாட்டுக்கெல்லாம் பதில் கொடுக்காம இருக்கவே முடியல. ஏன்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியாம ஒரு கீழ்த்தரமான பதிவை போடுறானுங்க. அதாவது எம்ஜிஆர் போலயும் கேப்டன் போலவும் இந்த தருதலைன்னு சொல்லிட்டு கொடுக்குறானுங்க. நான் 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் தம்பிகளா. தற்குறி வெற்றி கழக அது எந்த தருதலையா இருந்தாலும் சரி, ரசிகனா இருந்தாலும் சரி, தொண்டனா இருந்தாலும் சரி, இல்ல அவனை பார்க்காதவன் இந்த ஊர் சுத்திட்டு திரியிற ரசிக குஞ்சுகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சொல்றேன், 2 வரி சொல்றேன், புரிஞ்சுங்கப்பா. எம்ஜிஆர் போலையும் கேப்டன் போலையும் இனிமே ஒரு பயனும் வர முடியாது. அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எவனும் இனிமே பிறக்கவும் போறதில்ல, பிறந்து வந்தவன் எவனுமே எம்ஜிஆர் போல கேப்டன் போல இருக்க போறதில்ல. ஏன்னா ஐயா எம்ஜிஆர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரோட தன்னோட சொத்து முழுக்க காது கேளாத ஒரு பள்ளி இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு மறைஞ்சாரு. புரியுதுங்களா? தந்தை இருக்கிற சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறைஞ்சாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி கேப்டன் ஐயா என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்நாள்ல நான் சம்பாதிக்கிற பணத்தை முழுக்க ஏழை மக்களுக்கும் இன்னும் என்னென்னமோ சொல்லலாம். இவங்க 2 பேரும் செய்த உதவிகள் என்னென்னமோ செய்யலாம், சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி வாழ்ந்து அவங்க மறைந்துட்டாங்க அப்படிங்கறத கூட இன்னைய வரைக்கும் யாரும் நம்ப முடியாம இன்னும் எல்லோர் மனதிலையும் 2 பேருமே என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இறந்தாலுமே அவங்க 2 பேரும் இன்னும் மக்கள் மனதுல தங்க சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த தற்குறி பையன் அதே மாதிரி கிடையாது. புரியுதா இல்லையா? தன்னை சார்ந்த நடிகர் சங்கத்துக்கு 10 பைசா செலவு பண்ணவன் கிடையாது. தன்னோட நடிச்ச நடிகர்களையே ஏகப்பட்ட பேரை கைவிட்டவன். புரியுதா? எவனாவது ஒரு பரதேசி பைய சொல்லுவானா, பெத்த அப்பனுக்கு பாலூட்டி வளர்த்த தாய்க்கு கூட இருந்த பொண்டாட்டிக்கு தனக்கு பிறந்த புள்ளைக்கு கடன் கொடுத்தான்னு எந்த கேடு கட்டவனாவது வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கானா இது வரைக்கும்? இந்த தருதலை பைய தாக்கல் பண்ணியிருக்கான். புரியுதா? அது ஒண்ணு. இன்னொன்னு, வரின்னு ஒண்ணு கட்டணும். மக்களை ஏமாத்தி இத சம்பாதிக்கிறான்ல, அதுல வரின்னு ஒண்ணு கட்டணும். அந்த வரியில 1.5 கோடி இந்த நாய் கட்டணும். இந்த நாய் அதை கட்டல. புரியுதுங்களா? கோர்ட்டு செருப்பால கூப்பிட்டு அடிச்சு முதல்ல வரிய கட்டுறா அப்படின்ன பிறகு அந்த வரிய கட்ட மனம் இல்லாம இன்னைக்கு அப்பீல் போயிருக்கான். புரியுதுங்களா? இவனை தயவு செய்து மறைந்த புகழ்பெற்ற பாரத ரத்னா எம்ஜிஆர் கூடவும் மக்கள் மனதில் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் ஐயா பேரையும் ஒப்பிட்டு அவங்க பேரை கெடுக்காதீங்கடா. ஏன்னா இவன் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன்டா. தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்ற தெரியாதவன், தன்னோட வந்தவனுங்களுக்கு சோறு போடாதவன், என்ன எந்த நல்லதையும் இவன் பண்ணாதவன்டா. இவன் ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்கான்டா. அதுல போய் ஃபீஸ போய் விசாரிங்கடா. ஏழை பிள்ளைகளுக்கு படிக்க ஏதாவது அந்த ஸ்கூல்ல பண்றானான்னு கேளுங்கடா. ஒன்றும் பண்ண மாட்டான்டா. எச்சி கையால காக்க விட மாட்டான்டா அவன். இந்த இலங்கை போராட்டம் நடந்துச்சுரா, இலங்கை தமிழர்கள் போர் நடந்துச்சுரா, அப்போ சிலம்பரசன் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. மன்சூர் அலிகானு, மனோரமா அம்மா, இன்னும் என்னென்ன அவங்களால முடிக்க உதவி 50,000 ரூபாய்க்கு மேல கொடுத்தாங்கடா. ஒரு சில பேர் ரொம்ப இதா இருக்காங்க 10,000 ரூபா கொடுத்தாங்கடா. ஆனா இந்த தருதலை என்ன தெரியுமாடா பண்ணா, வெறும் 500 ரூபா கொடுத்தான்டா. அதுவும் இவன் கொடுக்கலடா, இவன் ரசிகர் மன்ற சார்பா கொடுத்தான்டா. இவனுக்கு வக்காலத்து பண்ணி போடுறவன் அத்தனை பேருமே தெரியுங்கடா. போல கேட்டா யாரடா போய் ஒப்பிடுறீங்க? என்னமோ அவங்க புத்தியாக செயல்படுறாங்களா, இவன் 2 பேரும் சேர்ந்து செயல்படுறானா? அவங்க காலில் இருக்கிற கட்டவரல் நகை மயிருக்கு கூட சரி வரப்பட்டாடா விஜய். ஏன்டா இவ்வளவு போறீங்க? உங்க வெவ்வேறு காலடா நடிகர் விஜய் இருக்கான்லடா, கர்நாடகால மிஸ்டர் புனித் ராஜகுமார்னு ஒருத்தர் இருந்தாருடா. அவர் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமாடா? எத்தனை அனாதாசிரமம் கட்டியிருக்காரு தெரியுமா? எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு தெரியுமா? எத்தனை பேருக்கு இலவச மருத்துவ சிகிச்சை பண்ணிருக்காரு தெரியுமா புனித் ராஜ்குமார் அவர்கள்? அதை விடுறா. தெலுங்குல மகேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமாடா?
முதல்ல அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாயை அதாவது விஜய்ங்கிற ஒரு நாயை எம்ஜிஆர் ஐயா கூடவும் கேப்டன் ஐயா கூட ஒப்பிடலாம் வாங்குற போல, அதுக்கப்புறம் பார்த்து பேசுகிறா. இவங்க 2 பேருக்கும், மகேஷ் பாபுக்கும் இவருக்குமே, புனித் ராஜ்குமார் அவர்களுக்குமே ஒப்பிட முடியாதுல அந்த நாயை. கேடுகட்ட நாயை கொண்டு போய் ஏன்டா புனிதமானவங்களோட ஒப்பிடுறீங்க? தான் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு காவாந்து பண்ண தரல, பொண்டாட்டி பிள்ளை எப்படி போனாலும் போட்டோம்னு சொல்லிட்டு அதே உங்க கூட்டத்தை வச்சு பொண்டாட்டியே வேற மாதிரி திட்ட வச்ச வேண்டாம் அவன். என் பொண்டாட்டி ஆனா திட்டுறானா என்ன பண்ணுவான்? ஒரு தலைவனா இருக்கிறவன், எப்பா இது எங்க குடும்ப பிரச்சனை, ரசிகர்கள் யாரும் இதை பத்தி பேசாதீங்கன்னு, அது ஒரு அறிக்கையோட துப்புள்ள கம்ப்ளைண்ட்டுக்கு இவன் எப்படா நாட்டு மக்களை காப்பாத்துவான்? தான் சார்ந்த மக்களுக்கே பொண்டாட்டி பிள்ளை, இவனை நம்பி அந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு இவனால நல்லது பண்ண முடியல, இவன் எப்படி அடுத்தவனை காவாந்து பண்ணுவான்? எப்படி நம்புறீங்க நீங்க கண்மூடித்தனமா? கொஞ்சமாவது மூளை வேணாண்டா. இவன் வருவானா வரமாட்டானா, என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான், கொஞ்சம் கூட யோசனையே பண்ண மாட்டீங்க. 6 அறிவு மனிதருக்கு எதுக்கு கொடுத்தான்னா, ஒரு ஆளை பார்த்து இவன் இதுக்கு சரிபடுவானா சரிபட மாட்டானா, நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவான்ட்டு. ஏண்டா அவன் ஓட்டு கேட்க ஊர் ஊரா தெரு தெருவா ரோடு முழுக்க பிரச்சாரம் பண்ணான்டா. இவன் எங்கடா வந்தான்? சரிடா, இவன் டிஎம்கேக்கு எதிரானவன்னு நீங்க வச்சுங்கடா. ஏன்டா சேப்பாக்கம் பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணல, இவன் குளத்தூர் பக்கம் போய் ஏன்டா பிரச்சாரம் பண்ணல? டிஎம்கே இருக்கிற ஒரு இடத்துக்காக இவன் எதிராக போய் பிரச்சாரம் பண்ணானடா. அப்ப எல்லாத்தே தெரியல இவன் எவ்வளவு பெரிய பாய்ந்தாக்குள்ளின்னு சொல்லிட்டு. கரூர்ல 40 பேர் செத்தான்டா. அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒடையாண்டா, ஏர்போர்ட்டுக்கு ஒடையாண்டா அவன். அந்த 40 பேருக்கு அது என்ன ஆச்சு, என்ன எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து களத்துல நின்று இருக்கணும்டா. இதே கேப்டன் ஐயா வரந்தா அதே இடத்துல இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த 40 பேருக்கு என்ன பிரச்சனை இதை உண்டு பண்ணவன் யாரு அன்னைக்கே தீர்த்திருப்பாரா. அவரு ஆம்பளடா, எம்ஜிஆர் அரசியல்டா. இவன் தற்கொலை வாயில அசிங்கமா வருது, சோசியல் மீடியாவா போச்சு. யாரு கூட போய் யாரடா ஒப்பிடுறீங்க? அவன் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அவன் பெரிய ஆளாடா அவன். இன்னும் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் கூட அவளை உட்காந்துக்கிட்டு தற்கொலைக்கு என்னடானா, அவன் பேரு பேண்டை போட்டுக்கிட்டு அவன் பேரு சட்டையை போட்டுக்கிட்டு விதோ புதுல போய் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நடு ரோட்ல ஒருத்தர் நடக்க முடியல, காலு கத்திக்கிட்டு குறுக்க வர கார்லையும் வேன்லையும் போய் உழுவுறீங்க. கார்த்திகை மாசத்துக்கு அலையிற விட நாய்களை விட கேவலமா அலையிறீங்களடா. ஆனா முன்ன நேர்லயாவது பாத்துருக்கீங்களாடா? அவன் யாரையாவது கிட்ட ஒரு 100 பேர் ரசிகர் இருக்கீங்கன்னா அந்த 100 பேர் உள்ள நீங்க அது பேசிருக்கான்டா அவன். ஏன்டா 5 அறிவு உள்ள மிருகங்களை விட கேவலமா நடக்கிறீங்க? 5 அறிவு உள்ள அந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்டா கூட அந்த நாய் நன்றியோட நம்மள வந்து பாக்கும்டா. அந்த 5 அறிவு உள்ளது கூட உங்களுக்கு இல்லையாடா? ஏடா இவ்வளவு கேவலமா ஒருத்தர் ஒப்பிடுவீங்க? எம்ஜிஆரோட புகழ் எங்க இருக்கு? கேப்டன் ஐயாவோட புகழ் எங்க இருக்கு? இவன் தருதலடா அவன். இவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான்டா. இவனை போய் அவரு கூட கம்பேர் பண்றீங்க? நல்லவன் யாரு கெட்டவன் யாருங்கிற சிந்திக்கிற அறிவு கூட எல்லாம் போச்சு. முதல்ல சிந்திக்கிறா, அதுக்கப்புறம் யாரு கூட யாருன்னு ஒப்பிட்டு போடலாம். அந்த அளவுக்கெல்லாம் இவன் ஒருத்தும் கிடையாது. இவன் ஒரு மண்ணு மயிரும் கிடையாது அவன். பெத்த அப்பனுக்கே கடன் கொடுத்தேன், பெத்த பிள்ளைக்கே கடன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இவன் தான் உங்களை வந்து நாளைக்கு பார்க்க போறான். இந்த 20 நாளா ஒருத்த கால் அடிபட்டு போய் கதறிக்கிட்டு கிடக்கான் சோசியல் மீடியால. விஜய் பார்க்க தான் போனேன், விஜய்னால கால் போச்சுன்ட்டு உசுறு போச்சான் பசுறு போச்சான்னு தெரியாம அவன் பாட்டுல ஏர்போர்ட்ல இறங்கி ஓடனவன்டா. அவன் தான் போய் காப்பாத்து பண்ண போறான்னு சொல்லிட்டு ஓட்டு போட முடியலன்னா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற புருஷ சத்தா கூட ஒப்பாரிக்க மாட்டாப்புல இருக்கு. ஓட்டு போட முடியும்னு ஒரு ஒத்தி ஒப்பாரிக்கிறான். நாட்டோட கேவலம்டா அதெல்லாம். எவ்வளவு அரசியல் பார்த்தாச்சுடா, ஆனா இதை விட கேவலம் எதுவுமே பார்த்ததுலடா. படிச்ச நாய்கள்ல இருந்து படிக்காத வரைக்கும் எவ்வளவு சொன்னாலும் திருதாம தற்கொலைகளா அலையிறீங்கடா. 5 அறிவுள்ள மிருகத்துக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லடா. திருந்துக்கடா கொஞ்சமாவது. எத்தனை வீடியோ தாண்டா தற்கொலை கழகத்தை பத்தி போடுறது? முதல்ல எலெக்ஷன்ல ஜெயிங்கடா, அதுக்கப்புறம் பாக்கி எல்லாத்தையும் பத்தி பேசலாம். இன்னும் எல்கேஜியே முடிக்கல, அதுக்குள்ள பிஹெச்டி போன மாதிரி நீங்க படுத்துற பாடு. பெரிய பெரிய கட்சி எல்லாமே அமைதியா இருக்காண்டா. லவடா நீங்க படுத்துற படத்தால பெரிய பாடா இருக்கு. முதல்ல நீங்க திருந்துங்கடா, அப்புறம் அடுத்தவங்க கட்சி எல்லாம் பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.
நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.